ராஜ்யசபா தேர்தலில் 6 இடங்களுக்கு 8 வேட்பாளர்கள் அளித்த வேட்பு மனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளன. தமிழகத்திலிருந்து தேர்வு செய்யப்படும் 6 ராஜ்யசபா எம்பிக்களுக்கான தேர்தல் வரும் 27ஆம் தேதி நடக்கிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் திங்களன்று முடிவடைந்த நிலையில் செவ்வாயன்று மனுக்கள் மீதான பரிசீலனை நடந்தது. மனு தாக்கல் செய்திருந்த அனைத்து வேட்பாளர்களும் தலைமைச் செயலகம் வந்திருந்தனர். அதிமுக சார்பில் 5 பேர் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட், திமுக, தேமுதிக சார்பில் தலா 1 என மொத்தம் 8 மனுக்கள் ஏற்றுக் கொள்ளப்பட்டன. சுயேட்சையாக தாக்கலான மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. அதிமுக சார்பில் வேட்பாளர் தங்கமுத்து தனது மனுவை வாபஸ் பெறுவார் என்ற முதல்வரும் கட்சி பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா திங்களன்று அறிவித்தார். இதன்படி அவரும் தனது மனுவை வாபஸ் பெற்ற பின்னர் இறுதியாக 6 இடங்களுக்கு 7 வேட்பாளர்கள் களத்தில் இருப்பார்கள். வேட்பு மனுக்களை திரும்பப் பெற கடைசி நாள் ஜூன் 20ஆம் தேதி. 7 பேர் போட்டிக்கு வந்துள்ள நிலையில் வரும் 27ஆம் தேதி சட்டசபை வளாகத்தில் ஓட்டுப்பதிவு நடக்க உள்ளது.